காசா பணமா உப்பு தாங்க போட்டு விடு. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டப்பா மொபைல். ரொம்ப நாளாக சொன்னாங்க ப்ராங்க் வீடியோஸே வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டபுள் போட ஆரம்பிச்சிருக்கோம், நீங்களும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, பழையபடி ஆதரவு தர ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தாங்க. அதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டே இருக்கோம், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வேறு லெவலாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு vlog மாதிரி தான் போகும். ஸோ அதுலேயே நான் ப்ராங்க் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ என்னங்கிறத நீங்கள் போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். வீடியோ எடுக்காம போய் ஒரு காப்பியை போடு. காப்பி எதுக்கு போடணும்? நான் எதுக்கு போடணும்? அப்புறம் நீ எதுக்கு இருக்க? நீங்களே போடு. நீ எதுக்கு இருக்கிற? என்னடி இது இசிஜி ரிப்போர்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? என்னது இது? இது சும்மா இங்க பாரு, உன் பையன் பண்ணி இருக்கிற ஏபிசிடி எல்லாம் பாரு. இது நான் வரைஞ்சது. ஏபிசிடியை காட்ட எங்கடி சொன்னேன். ஏபிசி? பரவாயில்லை, விகான் சூப்பரா எழுதுறீங்க. அதுக்கு முன்னாடி பண்ணி இருக்கிறத காட்டு. என்கிட்ட ஸ்டார் எல்லாம் வாங்கிருக்கான் பாரு. பரவாயில்லையே. எப்படிடா விகானே? ஸ்டார் அழிச்சிருச்சா? எதுக்கு அழிச்சேன்? சும்மா தான் அழிச்சிருக்கோம். ஸ்கூல் ஹோம்வொர்க் இருக்குது, அதை பண்ணணும் இப்ப விகான். ஸ்கூல் ஹோம்வொர்க்கா? ஆமா, நான் சொல்லி என்ன இந்த வயசுல ஹோம்வொர்க் ஆடி? ஆமா, நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீ போய் என்ன பண்ணணும்? குட்டிமா, ஓவல் ஷேப் எதுடா? எங்க இதுல ஓவல்? இது என்ன ஷேப்டா? என்னடி பண்ணணும்? அது மேலே வரையணும். ஆமா, ட்ரேஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இதுக்கு பேர் என்னடா? வெரி குட். இதுக்கு பேரு? இதுக்கு பேரு என்னது? எப்படி? பரவாயில்ல, இந்த வயசுல இதெல்லாம் சொல்லி தராங்க. அதுக்கு தானே சரி, என்ன கலர் வேணும் உனக்கு? கிளிப்பச்சை எடுறா விகான். கிளிப்பச்சை கிளிப்பச்சை எடுறா. கோபுரம் மஞ்சள் எடுக்கலனா இதுங்க தங்க, உனக்கு பிடிச்ச கலர் எடுடா. ப்ளூவா? ஏதாவது செஞ்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது. உன்னை காஃபி போட்டு கொடுக்க சொல்லி பல மணி நேரமா சொல்லிட்டு இருக்கிற. நீ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணிட்டு இருக்க. போய் இது பண்ணிட்டு காஃபி போட்டு வாப்போ. காஃபியா? ஆமா, சத்தியமா நான் போட்டா வாயில வைக்க முடியாது. அங்க இது என்ன கலர்டா? பரவாயில்ல. சொன்னா கேள்றி. டேஞ்சர் நீ நான் போடுற காஃபி. நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. நீ போய் காஃபி போட்டு. சரி, ரைட். இது என்ன கலர்டா? உன்னோட தலையெழுத்து. ரைட். அவன் பார்த்தீங்கன்னா காஃபி திமுறா கேட்குறான். ஸோ நம்ம விடக்கூடாது. நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கே தெரியும். காஃபியில் உப்பு கலக்க போறேன். உப்புக்காக காந்தி போனால் தண்டி, திரும்ப வரும்போது கொடுத்தானே எவனாவது வண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு ஃபன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பால் கொதிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. பால் பொங்கிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது பார்த்தீங்கன்னா டீ கடையில் உள்ள கிளாஸ் மாதிரியே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை கழுவிட்டு ஃபுல்லாத்தையும் போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இத்தினோண்டு போட்டு அவளுக்கு கொடுப்போம். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா பால் வேறு கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் இதை ஊற்றி இது பண்ணிட்டோம்னா அப்புறம் பாலும் இல்லை. அப்புறம் நம்ம தான் போய் வெளியே போய் வாங்கணும். அதுவும் சிக்கலாகி போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு உப்பை கொட்டிப்போம். உப்பு போட்டேன், ஓரளவுக்கு போட்டேன். இன்னும் கூட போடுவோம். காசா பணமா உப்பு தாங்க போட்டு விடு. ஓகே, ஓரளவுக்கு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாலை விட்டு ஆட்ட வேண்டியதான். ஸோ அந்த வடிகட்டியை எடுத்து மலைச்சாரம் மாதிரி ஊற்றி காப்பி தூள் போட மறந்துட்டேன். ஐயோ, போதும். பால் வேஸ்ட்டாக போகுது. டவுட்டு வராது. பார்த்து நீ எவ்வளவு நேரம்டா ஒரு காஃபி போடுவ? விஹானுக்கு ஒரு சாக்கி பால் வேணுமாமா. இறுதி போட்டு வரண்டி, அதுக்குள்ள ஏன்டி அவசரம்?
எத்தனை வேலை இருக்கு, போடணும், கலக்கணும். நம்ம சன்ரைஸ் மலைச்சாரல் மாதிரி கூடி அப்படி கொடுப்போம். நேரம் பவி இது இதை பார்த்துருந்தா அவ்வளோதான், ஏன் வாயில கடிக்கிற, இதுல கட் பண்ணு அப்படின்பா. நம்ம பசங்க எப்பவுமே சோம்பேறி தான், என்ன கிடைக்குதோ அதை வச்சு பண்ணிடுவோம். ஆனா இந்த பொண்ணு இருக்காள் இல்லையே, பர்ஃபெக்ஷனே இருக்கணும் அப்படின்னு போதும்னு நினைக்கிறேன். எப்படி கீழே கொட்டுற காப்பிக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் ரைட்டு. பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த காஃபியில் திடம், மனம், திறம் எல்லாமே இருக்கு. ரைட்டா உப்பா இருக்கு, அது தொடச்சு. ஸோ காப்பி ரெடி. காஃபி ரெடி கொண்டு முன்னே. இந்த காஃபில பாத்தீங்கன்னா எல்லாமே போட்டுருக்கேன். அன்பு, பாசம், பரிவு. நல்லா சூடு பண்ணி பாரு, எத்தனை சுண்ட காய்ச்சி எடுத்து வந்திருக்கேன் பாரு. என்னடா காஃபி ஃபுல்லா குடிக்க சொன்னா காவாசி. அந்த சுண்ட காய்ச்சி எடுத்து வந்திருக்கேன். பால்கோவா மாதிரி, பால்கோவா காஃபி. யாராவது காஃபி வந்து இப்படி கொடுப்பாங்களா? யாராவது கேட்டாங்கன்னா ஒரு நரைச்சு கொடுப்பாங்க. கடைக்கெல்லாம் நுழைய எப்படி கொடுக்குறாங்க? நரைச்சு கடைக்காரர் வாங்கினா மட்டும் பத்தாது, சரியா? நரைச்சு கொடுக்கணும். நல்லா சுண்ட காய்ச்சி நரைச்சு கொடுப்பாங்க. நேச்சரலா பண்ண முடியாது, இது கொஞ்சம் குடிச்சாலே உனக்கு அப்படியே கிருட்டுன்னு இருக்கும், ஒரு மாதிரி கிக்கா இருக்கும். நுரையில நுரையோட குடிச்சாலே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த விகான் அந்த ஷாம்பு எடுத்துரும் நுரையிலையா. அம்மாலாம் எவ்வளவு சூப்பரா போட்டு தரேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் காஃபி, திரும்பதான் இருக்கும். இந்த சந்தான படத்துல காஃபி குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கும். என்னமோ சொல்றேன், நீ பாதி குடிச்சிட்டு குடுக்குற. சரி சூடா இருக்குது, அப்புறமா குடிப்பீங்க. குடிச்சிட்டு குடிக்காதீங்க, காஃபியா அப்படின்னா. காஃபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூடு. சரி சூடு இந்த கிளாஸ் சூடு தெரியாது, இது கொஞ்சம் 2 நிமிஷம் வச்சு குடி. அப்படியே ஊத்தாத மாதிரி. இல்லடி வாசம் அவ்வளவு நல்லா இருக்கு, அதான் மோப்பம் முடிச்சிட்டு இருக்கேன். சரி நீ வாடி குட்டிமா இருப்பீங்க. சரி அந்த டீஷர்ட் போட்டுட்டு நாங்க இருக்கோம் ப்ளீஸ். இங்க நாங்க டான்ஸ் பண்ணுவோம். நல்லையா மேல் பத்ரேக் பிங் மேல் பத்ரேக் பிங் மேல் பத்ரேக் பிங் மேல் பத்ரேக் பிங். என்னடா குடிக்க சொன்னா நீ வாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கற. தங்க எந்த சுக்கான் பண்ணு, எந்த சமணங்கால் போட்டு உட்கார்ந்து கலர் பண்ணு. ஒரே இடத்துல என்னடா ஆடிட்டு மூமெண்ட் எக்ஸசைஸ். ஆமாடா எக்ஸசைஸ். அப்படி அவுட் கொடுத்துறாங்க எக்ஸசைஸா தெரியுது. இது 2 நிமிஷம். 3 2 1 கோ. இந்த வெசமடா கலந்து வெசமலடி ஒரு நல்லா பிடிச்சின டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கு. ஆடை எல்லாம் கட்டி இருக்கு. இது எனக்கு இந்த டமாட்டோ பார்த்தாலே பிடிக்குது. ஒண்ணும் கட்டல, அப்படியே ஊதி குடி. வாசம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வாசம் அந்த அளவுக்கு எப்படி இருக்கு சொல்லு. ஏவலமா இருக்கு. என்ன சர்க்கரை போட்டியா உப்பு போட்டியா? இல்ல நீயே யோசிச்சு பாரு, என்ன போட்டா அப்படி இருக்கும். அதைத்தான் கேக்குறேன். நல்லா இருக்கு, உப்பு போட்டா நல்லது சொல்லணும், அதனால உப்பு போட்டு கொடுத்தேன். சொன்னா கேளு, வேணாம் சொன்னா கேளு சொன்னா கேளு. அப்படியே லைட் டெஸ்ட் பண்ண திங்க குடிக்கவே இல்லை.
நீதானே போட்ட. சீரியஸா சொல்றேன், உப்பு காப்பி மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. நான் இப்ப குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டேன் உண்மையாலுமே. ஐயோ எப்படி குடிச்ச? நீ உனக்கு மனசாட்சி இருந்தா எனக்கு நீ இதை போட்டு கொடுப்பியா? மனசாட்சி இருந்தனாலதான் நன்றி நான் உப்பு காப்பி கொடுத்துருக்கேன். டெய்லி உனக்கு நான் வந்து உனக்கு காஃபி அவ்வளவு நல்லா போட்டு தரேன். ஒரு காஃபி கேட்ட குத்தத்துக்கு நீ இந்த மாதிரி இல்ல நீ காஃபி கேட்கலாம், பட் அதிகாரமா கேட்டியா? அதான் சரி ஒரு ஃபன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படி ஃபன் பண்ணேன். எப்படி நல்லா இருந்துச்சா? என்ன நீ பண்ற? அங்கே எப்படி வாஷ் பேஷன் என் மூஞ்சி செஞ்சு அங்க போய் எப்படி ஹவுஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் நான் வந்து உன்னைய வந்து இது பண்ணுவேன். இதுதான் வந்து ஒரு டார்ச்சர். அப்படியே இப்ப காஃபி எபிசோட் நீ தானே தொடக்கணும். அதுவும் நான் தான் பண்ண மாதிரி. ஏய் உனக்கு ஊத்தி விட்டுருவீங்க வாடி வாடா. காஃபி கொடுக்க சொன்னா காஃபி தானே கொடுத்தேன். ஏய் தானே நீ உப்பு காபி பத்தியா என்ன அடிச்சா அவன் போகும். இங்க அம்மா படிக்க கூடாது. சரி விடு விடு. இதுல யோகா மேட்ரிக்ஸ் வந்துருக்கேன் இந்த டைம்ல. யோகா மேட் மாதிரி இழுச்சு உன்னைய வந்து அடிக்கிறதுக்கு வந்து அவன் எடுத்துக்கிட்டோம். ஏன் நீ ஃபுட் போட்டு அடிக்கிற? எருமா மாடு. நாளை காப்பி போட்டோம். காப்பியெல்லாம் போட்டு வர முடியாது மூஞ்சிக்கலாம். நாளைக்கு காலையில உனக்கு மிளகா பொடி காப்பி வரும். மிளகா பொடி காப்பி சரியா? மிளகா பொடி ஒரு ஆசையா ஒரு காஃபி கேட்டா ஒரு காஃபி கொடுக்காம உப்பு காஃபி போட்டா நீ வந்து நல்ல காஃபி போட்டு நினைச்சா இதான் நீ ஏன்டா நல்ல காஃபி போட்டு என்ன உப்பு லைட்டா கொஞ்சம் ஒரு பயிர் பாவிங்க என் காப்பி ஆசையா வச்சுட்டு குடிவீங்க. ஏன் நீ பாத்தீங்களா உப்பு காப்பியோட வேலை? ஐயோ உப்பால பெரும் பிரச்சனையாயிரும் போலயே. ஏய் வேணாம் என்னை அடிச்சுன்னா ஒருத்தர் இருக்கா, என்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கா. அப்பாதான் எனக்கு வந்து உப்பு காப்பி போட்டு கொடுத்து. அப்ப யார் மேல தப்பு? எப்படி ஏன்னா நீ வந்து உப்பு கேட்டது காப்பி கேட்டது தப்பு, அது அதிகாரமா கேட்டது தப்பு, அதனாலதான் போட்ட உப்பு. வேண்டாம் கொசு மாதிரி போய் பக்கத்து வீட்டுக்கே போயிட்டான். சரி சும்மாதான் பார்த்தேன். சரியா நல்லா டபுள் ஸ்ட்ராங் டபுள் உப்பு போட்டுட்டா டபுள் உப்பு போட்டுட்டா அது என்ன சொல்றாங்க?
அடிக்கிறதுக்கு தான் இது பண்றோம். சரி ஓகே, ஆனா ஆகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நீ போய் நல்ல ஒரு காஃபியை 2 காஃபி போட்டு நிம்மதியா ஆள் இல்லை, நீங்க பக்கத்து கடையில போய் பாருங்க. வாங்கிட்டு வரேன். அப்போ உனக்கு நான் நல்ல காசு கொடுப்பேன். சரியா? உனக்கு என்ன நீ கேட்ட நெக்ஸ்ட் வீடியோ உயிரோட இருந்தா நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நீ கேட்டது உனக்கு நல்ல காபி பண்ணிச்சு. அது அதிகாரமா இல்ல. போய் டீ பாய் போய் ஒரு காபி ஒரு டீ. ஓகே, நீ புரியுதா? ஓகே फ्रेंड्स, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.